இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் 100 விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே திமுக அரசு அதற்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசலாமணி வழக்கறிஞர் அவர்கள். இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது. இந்த மாதத்திற்குள் சென்னையில ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி இந்த பின்தங்கிய சமுதாயத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் 50 விழுக்காடு தான் இருக்கு. முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். பிறகு என்னையா நாடகம் நடத்துறீங்க? நீங்க அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. தூங்குற போன்று நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழ்நாடு அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் 100 விழுக்காடு அதிகாரம் இருக்கிறது என்று கலைஞர் அவர்கள் ஆட்சி முதலமைச்சராக இருந்த நேரத்திலே திமுக அரசு அதற்கு தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் மாசலாமணி வழக்கறிஞர் அவர்கள். இவ்வளோ கடந்தும் இன்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் இது வேதனையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக சட்டமன்றத்திற்குள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு பொய்யை சொன்னார். மற்றொரு பொய் பீகார் மாநிலத்தில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது என்று மற்றொரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதத்திற்குள் சென்னையில ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என. அதுவும் ஒரு முதலமைச்சர், அவருக்கு என்ன அக்கறை இருக்கணும்? தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி இந்த பின்தங்கிய சமுதாயத்தை நீங்க எப்படி முன்னேற்றுவீங்க? ஒரு பழைய கணக்கெடுப்பு நடத்தி வச்சுக்கிட்டு 1931 தான் பழைய கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கடைசியா இந்தியாவில் நடத்தினாங்க. அதுவும் எப்படி நடத்தினாங்க? இந்தியாவில் முதல் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது எப்போன்னா நீதி கட்சி 1921 ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 100% ரிசர்வேஷன் அறிவிச்சாங்க. ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு 1927 தான் நடைமுறைப்படுத்த முடியுது. நினைச்சு பாருங்க, அப்போ தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதன் பிறகு 1935 இந்திய அளவில் இடஒதுக்கீடு அப்பதான் முதல் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் மத்திய வேலைகளிலும் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு, மாநில வேலைகளிலும் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, விடுதலை அடைந்து 6 நாட்களில் மத்தியில் இருக்கின்ற இடஒதுக்கீடை ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் 1950 தமிழ்நாட்டில் இருந்த மாநில அளவில் இருக்கின்ற இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகுதான் தந்தை பெரியார் போன்றவர்கள் வந்து போராட்டம் பண்ணினா, அதன் பிறகு அரசியல் சாசன முதல் சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன்ல முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. இது வரலாறு. இதுக்கப்புறம் நிறைய நடந்தது. அதெல்லாம் பேசணும்னா நிறைய நேரம் ஆகும். அதில் பேசலாம். அதுக்கு உங்களுக்கு சில நிறைய பேருக்கு தெரியும். அதில் அதன் பிறகு தொடர்ச்சியா தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொஞ்சம் கொஞ்சமா வந்து 41 இருந்து அப்புறம் 50 விழுக்காடு வந்து, அதுக்கப்புறம் 68 விழுக்காடு வந்து, அப்புறம் 69 விழுக்காடு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் வெறும் 50 விழுக்காடு தான் இருக்கு. அந்த 69 விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது. அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா, அப்பொழுது இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அந்த அம்மா இல்லைன்னா
இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் 50 விழுக்காடு தான் இருந்திருக்கும். வேற வழி கிடையாது. முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கவங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு கலவர பூமியா மாறும். இது எங்களுடைய உரிமையா? என்ன நாங்க கேட்கிறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய, வேலையை கூடிய, எங்களை முன்னேற்றணும்னு கேட்கிறோம். அதற்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து. அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு. தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர், அதிகாரம் இல்லாம நடத்தினாரு. தெலுங்கானாவில் அங்க இருக்கிற உயர்நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா? உச்சநீதிமன்றம் என்ன தடை பண்ணாங்களா? இல்லையே. பிறகு என்னையா நாடகம் நடத்துறீங்க நீங்க? அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு? இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வலசை பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், ரஷ்யாவிலிருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. சைனாவிலிருந்து எத்தனை பறவைகள் பறந்து வருது, எப்போ வருது, எத்தனை மாசங்க தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு. ஆமைகள், எத்தனை ஆமைகள் எங்கெங்க வருது, எங்கெங்க தங்குது, எவ்வளவு முட்டையிடுதுன்னு அந்த கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க. தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது, மேய்ஞ்சிட்டு இருக்குது, அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தெரு நாய்கள் எத்தனை பேர் இருக்கு, எங்கெங்க எத்தனை நாய்கள் எந்தெந்த ஊர்ல இருக்குது அந்த கணக்கெடுப்புலாம் இருக்குது. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு அந்த கணக்கெடுப்பு இருக்கு. எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல எந்த வயசுல இருக்கிறாங்க எல்லா கணக்கெடுப்பு இருக்கு. இவ்வளோ கணக்கெடுப்பு நடத்த முடிக்கின்ற தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கம்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். பிறகு எழுந்திருக்கணும்னா வேற எப்படி பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கவங்க சொல்றாங்க, கொடுங்க, வாங்க, சொல்லுங்க, அறிவிங்க, பார்த்துப்போம். ஏன்னா எங்களுக்கு வரலாறு இருக்கு, போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. ஆனாலும் நாங்க கேட்கிறோம், உங்களை உங்க கடமையை செய்யுங்கன்னா கேட்கிறோம். எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. உதாரணம் மீனவர் சமுதாயத்தில், இது மாதிரி எத்தனையோ சமுதாயம், நான் பேசிட்டே போலாம். நான் மலைக்குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா, ஏதோ படிச்சிருக்கிறாங்களா, ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆய்வு நடத்தினா தானே கண்டுபிடிக்க முடியும். அது கூட நான் நடத்த மாட்டேன். அது மத்திய அரசு நடத்தணும்னா என்னையா மோசடி? இது என்னையா மோசடி? அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. சரி, முதலமைச்சர் தெரியல வச்சுக்கீங்களேன், ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது. மேடைக்கு மேடைக்கு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறது. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு, நாங்க தான் இதெல்லாம் செய்வோம். என்னையா செய்றீங்க? என்ன செய்யுங்க? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? கணக்கெடுப்பு நடத்துங்க. சர்வேக்கும் இல்ல சென்சஸ் சர்வே, சென்சஸ் சர்வே. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேளுங்க. சென்சஸ் நாங்க மத்திய அரசு கேட்டுட்டு இருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வாங்க. எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் இது வேணும்னு சொல்றாங்க, நடத்தணும்னு சொல்றாங்க. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த முதலமைச்சர் மட்டும் எனக்கு நடத்தணும் தான் அவர் சொல்றது, நடத்தணும் தான், எனக்கு அதிகாரம் கிடையாது. அதாவது ஒரு தைரியமான முதலமைச்சர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் நான் நடத்துவேன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை நடத்துவதுதான் ஒரு தைரியமான முதலமைச்சருக்கு அழகு. எல்லாத்துக்கும் நீங்க மத்திய அரசு எங்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க, மத்திய அரசு எங்க உரிமைகளை பறிச்சுக்கிறாங்க நீங்க சொல்றீங்க இல்ல? இப்ப நம்ம உரிமைகளை இவரே மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன இது? டபுள் கேம், இது டபுள் ஸ்டாண்டர்ட். இது
அது நடத்துங்க. அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொல்றாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லையே. சர்வே தானே கேட்கிறோம். சட்டமே இருக்கு, நாடாளுமன்ற சட்டம் இருக்கு. இந்தியாவில் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு தடை கொடுக்கல. எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் எந்த நீதிமன்றமோ சர்வே பண்றதுக்கு கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடை கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா சட்டம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. பீகார்ல பிஜேபி கூட்டணி தாங்க. சிலது அவங்க நடத்துவாங்களா, அவங்களுக்கு எதிர்ப்பெல்லாம் அதுக்குள்ள நான் போக விரும்பல. பீகார் சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் தான் அந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க, பிஜேபி உட்பட. அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் நிச்சயமா நடத்தணும் வலியுறுத்தி அது ஒரு எலெக்ஷன் பிரச்சாரமா கொண்டு வந்தார். அவங்க மாநிலத்தில் இப்ப தெலுங்கானாவில் நடத்த சொல்லிட்டு இருக்காரு, நடத்தி இருக்கிறார். அவர் தான் தொடக்கி வச்சாரு, முடிச்சுட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. சித்தராமையா அப்ப இருந்த நேரத்தில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரிசாவில் நடத்தி நிதிஷ்குமார் நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் கையெழுத்து போட்டு இப்ப முதலமைச்சர் நேரத்தில் நடத்த சொல்லிட்டாங்க. ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ மாநிலங்கள்ல இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நடத்தி முடிச்சும் போயிட்டாங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறது வேடிக்கையா இருக்குது, வேடிக்கையா இருக்கு. அதனால இதை நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, தமிழ் சமுதாயம் ஒன்று சேர்ந்து, இது நம்முடைய சமூக நீதிக்காக, பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் இதை அவசியம் செய்ய வேண்டும். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1%, 19. பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 23% இருக்கின்றார்கள், கிடைக்கிறது 18%. அப்ப என்ன இந்த சமூக நீதிக்கு 5% இல்ல, கிடைக்கல. அவங்களுக்கு அவசியம் கிடைக்கணும். 18 விழுக்காட்டுல இருந்து குறைந்தது 22 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு அதிகப்படுத்தணும். பழங்குடி மக்களுக்கு 1% 1.5% அதிகப்படுத்தணும். எம்பிசிக்கு 20% 23% அதிகப்படுத்தணும். பிசிக்கு 30% 45% அதிகப்படுத்தணும். இது ஒரு விதமான கருத்து. இது கணக்கெடுப்பு நடத்தினா இதில் அதிகப்படுத்தலாம். இன்னொரு விதமான கருத்து, எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்தி. பிராமணருக்கு கொடுங்க, ரெட்டியாரு கொடுங்க, நாயுடு கொடுங்க, முன்னேறிய எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையிலையும் சமூக பின்தங்க நிலை அடிப்படையில் கொடுங்க. 100% ரிசர்வேஷன். ஆனா இது ரெண்டுத்துக்கும் நீங்க டேட்டா இருந்தா தானே, கான்டெம்பரரி பர்டினன்ட் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்தில். எடுத்துட்டு போங்க. எவ்வளவு நாள்ல எடுத்தா? தெலுங்கானால 30 நாள். பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க தெரியுமா? பீகார்ல 12 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 7.25 கோடி 8 கோடி கூட வச்சுக்கங்களேன். 12 கோடி பீகார்ல எவ்வளவு நாள் எடுத்தாங்க? 45 நாள்ல எடுத்தாங்க. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, 45 நாள்ல எடுத்தாங்க. 2.5 லட்சம் பேர் கணக்கெடுப்பு நடத்தினாங்க பீகார்ல. தமிழ்நாட்டில் டக்குன்னு எவ்வளவு முன்னேறி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதை நடத்திட்டு போறது எவ்வளவு ஆகுது. அதனால இதை முதலமைச்சர் அவர்கள் இது ஏதோ மறுபடியும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு இந்த பொய்யை சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அழகு கிடையாது, உங்க பொறுப்புக்கு உங்க பதவிக்கு அழகு கிடையாது. அதிகாரம் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அதை நிறுத்திக்கங்க. உண்மையிலே இந்த சமூக நீதிக்காக, ஏன்னா நீங்க உங்க கட்சியினுடைய பாரம்பரியம்லாம் இருக்கு. அந்த பெரியார் அவர்கள், பிறகு திராவிட கழகமாக, பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள்லாம் பாரம்பரியம் இருக்கு. அவர்களெல்லாம் உண்மையாக சமூக நீதிக்காக உழைத்தவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, வரலாறு உங்களை தவறாக பேசும், வரலாறு உங்களை தவறாக பேசும், அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவசியமானது தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்று நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வேயை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி இதை சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள்.
ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேறு என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம். ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும். பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால், தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்த தயங்க மாட்டோம். பல வகை போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.